மாஞ்சோலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் தர சாத்தியமில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வனத்துறை சார்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற தனியார் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி, ஜான் கென்னடி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ள வனத்துறை, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பாரம்பரிய வனவாசிகள் என வரையறுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. வனப்பகுதிகளில் நிரந்தரமான குடியிருப்புகளை ஏற்படுத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகளை இழக்கும் சூழல் உருவாகும் என்றும், மாஞ்சோலையில் PPDC தேயிலை நிறுவன நிலங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிகளை தமிழ்நாடு அரசின் டான்டி நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடுவது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள வனத்துறை, காடுகளை மீட்டெடுப்பதே வனத்துறையின் நோக்கம் என்பதால் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வணிக செயல்பாடுகளை குத்தகை அடிப்படையில் வனப்பகுதியில் நீட்டிக்க முடியாது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் மீண்டும் வேகமெடுத்துள்ள நிலையில் மலப்புரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவனுக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் உருமாற்றமடைந்த நிபா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. மலப்புரம் மாவட்டத்தின் செம்பிரச்சேரி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனுக்கு உருமாற்றமடைந்த நிபா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெரிந்தல்மண்ணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு உடல்நிலை மோசமடைந்தது. இதனால் மேல் சிகிச்சைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனுக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் உள்ள ஒரு வார்டு முழுவதும் நிபா வைரஸ் நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 10 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தனியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உருமாற்றமடைந்த நிபா வைரஸ் பாதிப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மலப்புரம் சென்றுள்ளார். சென்னையில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த நபரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த தோழியையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் கோவையில் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள தோழி வீட்டில் தங்கிவிட்டு வேலை நிமித்தமாக மைசூருக்கு செல்வதாக கூறியுள்ளார். பின்னர் மைசூருக்கு செல்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்த அவர் செல்போனில் வேலை தேடுவது குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இதனை அங்கிருந்த சதீஷ் என்பவர் கேட்டு அப்பெண்ணுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வேலை கிடைக்கும் வரை தனது அக்கா வீட்டில் தங்கும்படி அழைத்துச் சென்றுவிட்டு அங்கு அப்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் செல்போன் மூலம் அவர்களுக்கு தெரியாமல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். நிகழ்விடத்துக்கு விரைந்த காவலர்கள் வேலூர் வாலாஜாவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான சதீஷ்குமாரையும் சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த அவரது தோழி ஷகிலாவையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவில் நாள்தோறும் 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக பணியாற்ற வகை செய்யும் மசோதாவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் கடைகள் மற்றும் வணிக அமைப்புகள் சட்டம் 1961 அண்மையில் மாநில அரசு திருத்தம் மேற்கொள்ள முயற்சித்தது. புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்ய முடியும். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று அரசுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஆனால் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டால் ஒரு நாளைக்கு IT பணியாளர்கள் 14 மணி நேரம் வரை வேலை செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்பதால் IT பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பழைய சட்டத்தின்படி ஒரு நாளில் 3 ஷிப்டுகளில் பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும், புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் ஒரு நாளில் 2 ஷிப்டுகள் மட்டுமே இருக்கும் என்றும், இதனால் ஒரு ஷிப்ட் குறைந்து பலர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக நேரம் பணியாற்றுவதால் உற்பத்தி திறன் குறையும் என்றும் கர்நாடக IT ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய சட்ட திருத்தத்தை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த சங்கம் கோரியுள்ளது. மதுரை கள்ளழகர் கோயிலில் நடைபெற்ற ஆடித் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அழகர் கோயிலில் கள்ளழகர் ஆடித் திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. தேரின் வடத்தை வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரின் ஆளுகைக்கு உட்பட்ட கிராம மக்கள் முதலாவதாக இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதன்பின் வீதியின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தேரை இழுத்து தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி தென் மாவட்டங்களிலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்த மக்கள் கோயிலில் தங்கியிருந்து கிடா வெட்டி விருந்து படைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே இளைஞர்களை யானை ஒன்று ஆக்ரோஷமாக விரட்டிய பதை விதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாக உள்ளது.
சேரம்பாடி அருகே உள்ள தேயிலை தோட்ட பகுதியில் யானை ஒன்று நடமாடியது. இதை கவனிக்காமல் சில இளைஞர்கள் அருகே உள்ள சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் யானை இளைஞர்களையும் அவர்களுடன் சென்ற நாயையும் விரட்டியது. இளைஞர்களும் நாயும் மின்னல் வேகத்தில் தப்பியோடியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அணிந்திருக்கும் ரஃபேல் கைக்கடிகாரம் கடந்த 2017ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜியால் அளிக்கப்பட்டது என பாஜகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட கல்யாணராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த 2017இல் அதிமுகவில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 17-18 எம்எல்ஏக்களை கர்நாடக மாநிலம் குடகில் வைத்து அண்ணாமலை கவனித்துக் கொண்டதாகவும், இதற்காக அண்ணாமலைக்கு கடந்த 2017ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜி வெகுமதியாக ரஃபேல் கைக்கடிகாரம் அளித்ததாகவும் கூறியுள்ளார். கொடுத்தவரே கேள்வி கேட்டதால் ரஃபேல் கைக்கடிகாரத்தை விலை கொடுத்து வாங்கியதாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும், தாம் நேர்மையானவர் என்று அண்ணாமலை ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்ததெல்லாம் பொய் என்றும் கல்யாணராமன் பதிவிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விநியோகம் செய்த புகாரில் தனியார் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான வட்டக்கானல் பகுதியில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக கோட்டாட்சியர் சிவராமனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கோட்டாட்சியர் சிவராமன், நகராட்சி ஆணையர் சத்யநாதன், சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறையினர் அங்குள்ள தனியார் விடுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது 3 தங்கும் விடுதிகளில் கஞ்சா மதுபான பாட்டில்கள் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 3 தங்கும் விடுதிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. பின்னர் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர், மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் கஞ்சா பயன்படுத்தியதாக சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 22 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரு பூர்ணிமா நாளையொட்டி ஹரித்வாரில் கங்கை நதியில் பக்தர்கள் புனித நீராடி வணங்கிய காட்சிதான் இது. வடமாநிலங்களில் ஆஷதா என்ற மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் சரையு நதிக்கரையில் பக்தர்கள் திரளாக குவிந்து புனித நீராடினர். இதில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள இஸ்கான் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். குரு பூர்ணிமாவையொட்டி கொடைக்கானலில் உள்ள சத்ய சாய்பாபா ஆசிரமத்தில் 6000த்திற்கும் மேற்பட்டோருக்கு கம்பளிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இவற்றை பெற்றுக்கொள்ள மக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஏராளமானோர் குவிந்ததால் கொடைக்கானல் ஏரிச்சாலையில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரிலிருந்து ஹரியானா நோக்கி சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. அல்வார் மாவட்டத்தின் திஜாரா கேட் பகுதியில் பிரதான இருப்பு பாதையை ஒட்டியுள்ள 2வது தண்டவாளத்தில் அதிகாலை 2:30 மணிக்கு இந்த விபத்து நேரிட்டது. 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் பிரதான ரயில் தடமான டெல்லி அல்வார் ரயில் வழித்தடத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தடம் புரண்ட 3 பெட்டிகளையும் ரயில்வே பணியாளர்கள் மீட்டு ரயில் பாதையை சீரமைத்தனர். சரக்கு ரயில் தடம் புரண்டதால் அல்வார் மதுரா இடையேயான ரயில் சேவை மட்டும் பாதிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.